சென்னை அண்ணா நகரில் கல்லூரி மாணவியிடம் ஆபாசமாக பேசி மிரட்டல் விடுத்தவர் பிடிபட்டார். 2 மாத காலமாக ராஜராஜன் என்பவர் தன்னை பின்தொடர்ந்து தொல்லை செய்வதாக கல்லூரி மாணவி புகார் அளித்துள்ளார். இதன் அடிப்படையில் கார் டிரைவரான ராஜராஜன் பிடிபட்டார். திக்குமுக்காடும் திமுக ஆட்சியில் பச்சிளம் குழந்தை முதல் பள்ளு போன மூதாட்டி வரை அனைவரும் அச்சத்துடன் வாழ வேண்டிய சூழல் உள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. பெண்கள் மீதான அவமதிப்பு மற்றும் மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய வனத்துறை அமைச்சர் பொன்முடி பதவியிலிருந்து உடனடியாக விலக வேண்டும் என வலியுறுத்தி அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான KA செங்கோட்டையன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதேபோல் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான KC கருப்பணன், பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் ஆகியோர் தலைமையில் திமுக அமைச்சர் பொன்முடியின் அநாகரிகமான பேச்சை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் முக்குராந்தல் பகுதியில் மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் திமுக அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அதிமுகவினர் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணா சிலை முன்பு முன்னாள் அமைச்சரும் கிழக்கு மாவட்ட செயலாளருமான S. ராமச்சந்திரன் தலைமையில் அமைச்சர் பொன்முடியை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒழிப்போம் 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 விடியா திமுக அரசு அராஜகங்களை ஒழிப்போம். நெருங்கி விட்டது நெருங்கி விட்டது விடிய ஆட்சி சீரழியுது. திமுக ஆட்சியிலே பாலியல் தொந்தரவால் பெண்களின் வாழ்க்கை சீரழியுது.